ஏய் மேடம், நீங்க அனுப்புன ஆளுங்க என்னையே அடிக்கிறானுங்க. என்ன சொல்ற? இங்க பாருங்க மேடம், ரத்தம். நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னையே மாட்டி விடுறீங்க. ஏய் இரு, நாங்க செட் பண்ண ஆளுங்க ஒன்னு எதுக்கு அடிக்கணும்? அதான் தெரியலையே, அடிக்கிறானுங்களே. எங்க இருக்கீங்க? கோயில தான் மேடம் இருக்கேன். எதுக்கு நீங்க மாப்பிளைய போட்டு இப்படி அடிச்சிருக்கீங்க? மாப்பிளையா? நான் ஒன்னும் பார்க்கவே இல்லை மேடம். அப்போ நீங்க தான் அடிச்சீங்கன்னு அவர் சொல்றாரு. அவருக்கு காயம்லாம் ஆயிருக்கு. நாங்க அவரை பார்க்கவே இல்லை மேடம். எப்படி அடிக்க முடியும்? என்ன சொல்றாங்க பேபி? ஐயோ, அவனுங்க அடிக்கலன்னு சொல்றானுங்க. என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? நானே என்ன அடிச்சுட்டு வந்தா இப்படி வந்து உட்கார்ந்துருக்கேன். அவனுக்கு தான் மேடம் சத்தியமா அடிச்சாங்க. அப்போ உன்னை யாரையும் அடிச்சது? சொல்லுங்க தலைவா. டேய், வெளியில வந்த கோவில் கலசம் திரும்ப கோவிலுக்குள்ள போக கூடாது. ஓகே தலைவரே. எவன் குறுக்க வந்தாலும் சரி, அவனை போட்டு தள்ளு. கலசத்தை நீங்க எடுத்துட்டு வந்துருங்க. அவனை சும்மா விடக்கூடாது. முனுசாமியோடைய அரசியல் வாழ்க்கைய நாசமா போகணும். பாக்குறவங்க எல்லாரும் அவன் பாவம் பண்ணிட்டான், அதான் இப்படி ஆயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்லணும். சரிங்க தலைவரே, பண்ணிடுவோம். ம். அம்மா, என்னாச்சு? ஏன் அழுற? ஒண்ணும் இல்ல. இத்தனை வருஷமா இந்த கோவில் திருவிழாவுக்கு நாம வரோம். ஆனா கோயில் கலசம் இது வரைக்கும் உங்க அப்பாவுக்கு கிடைச்சதே இல்ல. அந்த மரியாதை இன்னைக்குதான் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதான் அவரு இதுக்கு முன்னாடி எவ்வளவு அவமானப்பட்டிருக்காருன்னு தெரியுமா? இன்னைக்கு எல்லாத்துக்கும் அந்த முருகன் பதில் சொல்லிட்டான். அவர் எடுத்துட்டு போற கலசத்தை நல்லபடியா திரும்ப கோயிலுக்கு கொண்டு வரணும். இந்த மரியாதை என்னைக்குமே நிலைக்கணும். அது மட்டும்தான் எனக்கு வேணும். லட்சுமி, லட்சுமி, நீ கவலைப்படாத லட்சுமி. இத பாரு, ஆண்டவன் எப்பவுமே நமக்கு துணையா இருப்பான். உன் புருஷன் சிவராம கண்டிப்பா கலசத்தோட நல்லபடியா திரும்பி வருவான். நீ கவலைப்படாத.